அல்லுங்க. சும்மா கடல் அரிசி கொட்டின மாதிரி இருக்குது. அரிசி பாருங்கள் அப்படியே நீண்டு இருக்குது. அப்படி அழுத்தினா துண்டு துண்டு துண்டாக உடையணும் பாருங்கள், இந்த மாதிரி. ஓகே, வடிச்சிருங்க. அரிசி போகிறதுக்கு முன்னாடி வடிக்கூட பக்கத்தில் ரெடியாக எடுத்து வைக்கணும். அவன் பிரிப்பான், அவன் கொடுப்பான். இந்த மாதிரி வடித்து கொட்டுற முன்னாடி மசாலா அப்படியே கொதிச்சுட்டு இருக்கணும். இந்த மாதிரி எல்லா இடமும் கொதிக்கும் போது தான் ஒரே தம் ப்ராசஸ் சூப்பராக ஆகும். நீர் தனியாக வராமல் தீச்சல் பிடிக்காமல் பிரியாணி செய்யலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லேயராக கொட்டி அதை விட அடுத்த லேயர் கொட்டும் போது சின்ன அதை விட வேக்காடு அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். மசாலா நல்லா கொதிக்குது. அப்படியே சன்ட்ராக கொட்டுறாங்க. இந்த பக்கம் அரிசியை அப்படியே மசாலா பிரியாமல் சமமாக பரவி விடணும். அதில் இந்த மாதிரி தலை அப்படியே நீரும் அரிசியும் மசாலா கலக்கி விடும்போது அடியில் மசாலா திக்கா இல்லாமல் தீக்கு பிடிக்காம சூப்பராக இருக்கும். அப்படி அங்கே ஓகேண்ணா, கரெக்டாக இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா. ஃபஸ்ட்டு ஒரு கூடையா பதைக்கும். அப்படியே பஞ்சு பண்ணி அமுக்குங்க. பஞ்சு பண்ணி அமுக்கு.